கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே இந்த வசனங்கள் நமக்கு இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இவைகளையெல்லாம் செய்வதற்கு, சொல்வதற்கு என்ன காரணம்? சீஷர்கள் ஒரு நாள் ஓய்வு நாளிலே பயிர் வழியாக போனார்கள். அவங்களுக்கு பசியா இருந்ததுனால பயிர்களில் உள்ள அந்த கதிர்களை கொய்து அவர்கள் கொறிக்க ஆரம்பித்தார்கள். இதை பார்த்த பரிசேயர்கள், என்னையா இப்படி செய்கிறாரே என்று சொல்லி கடிந்து கொள்ளுகிறார்கள். ஏன்னா இன்னைக்கு ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளை எல்லாம் சீஷர்கள் மீறிவிட்டார்கள் என்று சொல்லுகிறார். இப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிறார். இந்த காலத்துல சனிக்கிழமை தான் ஓய்ந்திருக்கணும். சனிக்கிழமையை தவிர ஞாயிற்றுக்கிழமையை ஒருத்த போய் ஆண்டவரை ஆராதித்தால் அது மிகப்பெரிய பாவம், வேத வசனத்துக்கே முரண்பாடாக செயல்படுகிறார்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்தியாவிலே நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இன்னும் மேலை நாடுகள், அதாவது கல்ஃப் கண்ட்ரிஸ், அங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் அவங்களுக்கு பெரும்பாலும் ஓய்வு நாட்கள். வெள்ளிக்கிழமைகளிலே ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். இந்த நாள் தான் ஆண்டவரை ஆராதிக்கணும். ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் தேர்வு செய்து அந்த நாளை நீங்கள் கர்த்தருக்கென்று உண்டாக்கி கொள்ளுங்கள். இதுதான் ரொம்ப. இதை விட 7வது நாளில் ஓய்ந்திருந்தார் என்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் பிடித்துக் கொள்ளக்கூடாது. இன்னும் நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியம் காட்டக்கூடிய வசனங்கள் ஏராளம் இருக்கிறது. ஆண்டவர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர். இதை நம்ம மனசுல வச்சிருக்கணும். என அன்பானவர்களே, கவனத்தோடு இந்த உலகத்துல செவ்வையாய் வாழக்கூடிய பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு குறிப்பிட்ட வசனங்களை மட்டும் பிடித்து கொள்ளக்கூடாது. பரவலாக வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதை செய்வதற்குரிய மனப்பக்குவத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை நடத்துவார். நல்ல ஆண்டவரே, நீர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறீர். எனவே நாங்கள் பரிசுத்த ஓய்வு நாளை உண்மையாய் ஆசரிக்கின்ற பலன் தந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.